வணக்கம் நண்பர்களே. நியூ எஜுகேஷன் பாலிசி NEP 2020 புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த டிராஃப்ட் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாவில் இது ரொம்ப பெரிய ஒரு பேர்னிங் இஷ்யூ ஆகிடுச்சு. இதை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக நல்லது, இது வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரக்கூடாதுன்னு அப்போஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். சரி, இப்போது இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி NEP இது எந்த மாதிரியான மாற்றங்கள் சேஞ்சஸை எடுத்துகிட்டு வருது? இந்த NEP 2020 இந்த டிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன, லூப் ஹோல்ஸ் என்ன, இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், நன்மைகள் பாதகம் இது என்ன, இந்த NEP பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, இந்த NEP பாலிசினால் உண்மையாலே எஜுகேஷன் சிஸ்டமில் இந்தியாவில் சேஞ்ச் இருக்குமா, அது நம்ம ஓவராலாக ஃப்யூச்சரில் இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டமை நம்ம எப்படி பெட்டர் ஆகலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல எஜுகேஷன் பாலிசிங்கிறது என்ன, இந்த எஜுகேஷன் பாலிசி ஏன் ஒரு நாடு ஃப்ரேம் பண்ணுது, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹாலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு முழுமையான ஒரு புரிதல் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் IAS ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் நான் டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட்ஸை நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எக்ஸாமில் எழுதிங்கனாலே உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வரும். இன்டர்வியூவில் இதை பற்றி கேள்வி வந்தாலும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கள், அங்கேயே உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வரும். இப்போ இந்த சோஷியல் மீடியா இதில் மெயினாக பார்த்தோம்னா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி நிறைய வியூஸ் ஒப்பீனியன் வருது. ஆனால் உத்து கவனிச்சோம்னா இதில் ஜட்ஜ்மெண்ட்ஸை தான் எல்லாரும் பாஸ் பண்ணுறாங்க, ஜென்ரலைசேஷன்ஸை தான் பாஸ் பண்ணுறாங்க. இது இப்படி தான், இது சரி இல்லை தப்பு இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர நடுநிலையாக அன்பயாஸ்டாக நியூட்ரலாக ஃபேக்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி இந்த எஜுகேஷன் பாலிசிங்கிறது முதல்ல என்ன இது அந்த அளவுக்கு யாருமே சொல்கிறதில்ல. அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது செய்யவே கூடாது, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கூடாது, இதை செஞ்சால் அந்த காலத்தில் இந்த குலக்கல்வி சிஸ்டம் மறுபடியும் வந்துடும், அதே போல் ஹிந்தி இம்போசிஷன் சான்ஸ்கிரிட் இம்போசிஷனை பண்ணிவிடுவாங்க, அது இல்லாமல் ஃபுல்லாக எஜுகேஷனை ப்ரைவேடைஸ் பண்ணிவிடுவாங்க, இந்த மாதிரி இதில் ஆபத்து இருக்குது, இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸாக அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. இன்னொரு பக்கம் இந்த பாலிசி பிரமாதமாக இருக்குது, இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உடனே இந்தியா வல்லரசு ஆகிடுன்னு ஒரு சில பேர் பேசுகிறாங்க. இவங்க இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை அனலைஸ் பண்ணுறதில்ல. அதாவது பொத்தம் பொதுவாக ஜென்ரலைஸ்ட் ஒப்பீனியன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறது சரியான கண்டிப்பாக சரி இல்லை. இந்தியா நம்ம ஒரு அறிவு சார்ந்த சமூகம். அப்போ இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்ணால் என்ன ஆகும், யங்ஸ்டர்ஸ் இதனால் ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. அப்போது இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும், எது உண்மை, எஜுகேஷன் பாலிசிங்கிறது என்ன, இந்தியன் எஜுகேஷன் பாலிசி எஜுகேஷன் சிஸ்டமுடைய பிரச்சனை என்ன, ட்ராபேக்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன, அதை சொல்லணும். இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி முயற்சி எடுக்கணும் அதை சொல்லணும். இதை சொல்லிவிட்டு அவங்களே அந்த இளைஞர் அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எடுத்து அதை ரீட் பண்ணி அவரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார், இது சரியா தப்பா, இதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் இது நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா, எந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத அவரே முடிவு பண்ணிப்பார். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை சொல்கிறது சரி கிடையாது. இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகிடும்னா யங்ஸ்டர்ஸுடைய மைண்ட் கண்டாமினேட் ஆகிடும், அவங்களுடைய சிந்தனை அடிபட்டு போயிடும், அவங்களுடைய ஒரு சுய சிந்தனை இல்லாமல் போயிடும். அதனால் இந்த வீடியோலையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், எஜுகேஷன் பாலிசிங்கிறது என்ன, இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பாலிசி இன்னைக்கு தேதியில் எப்படி இருக்குது, இதனுடைய பிரச்சனை என்ன, இது எப்படி சீர் செய்யலாம், இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். NEP 2020 இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், லூப் ஹோல்ஸ், ட்ராபேக்ஸ், இதை மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாவே ஒரு முடிவு கொட்டணும், இளைஞர்கள் அவங்களுடைய சுய சிந்தனையை வச்சு அவங்க முடிவு எடுக்கட்டும். சரி, முதல்ல எஜுகேஷன் பாலிசிங்கிறது என்ன இதை பார்ப்போம். ஏன்னா எல்லாரும் NEPன்றாங்க, அதுக்குள்ளே இருக்க அம்சங்களை டைரெக்டாக சொல்கிறாங்க, இது சரி தப்புன்னு சொல்லி அவங்களே முடிவு சொல்லிடுறாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசினா என்ன, அதுக்கு முன்னாடி முதல்ல எஜுகேஷன் பாலிசினா என்ன இதை நம்ம பார்ப்போம். ஒரு நாடு எடுத்துட்டிங்கன்னா அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய தேவை ஹியூமன் கேபிட்டல், மனித வளம். ஒரு நாட்டுக்குள்ளே ஃபிசிக்கல் கேபிட்டல் இருக்கும், அதாவது அந்த இயற்கை வளங்கள்லாம் இருக்கும், ஆனாலும் இதை விட முக்கியம் ஹியூமன் கேபிட்டல், மனித வளம். இந்த மனித வளத்துக்கு ஒரு அடிப்படை தேவை, முக்கிய தேவைன்னா எஜுகேஷன். கல்வி இருந்தால் தான் மனித வளம் வரும். ஒரு நாடு கல்வியை அளிக்கிறது மூலமாக தான் அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திறன் ஸ்கில்லை வளர்த்துப்பாங்க. திறன் வந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், அந்த நாட்டுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகவும் அந்த நாடு பொருளாதார ரீதியாக வளரும். இன்னொரு பக்கம் இந்த கல்வி தான் அறிவை தரும், நாலேஜை தரும். இந்த நாலேஜை வச்சு சிந்தனை உருவாகும், அறிவு உருவாகும், இன்வென்ஷன்ஸ் இன்னோவேஷன்ஸ் இதெல்லாமும் உருவாகும். அப்போ கல்வின்றது ஒட்டு மொத்தமாக அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம்.
அது இல்லாமல் இந்த கல்வியோனுடைய ஒரு முக்கிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரதன் மூலமாக அந்த நாட்டினுடைய அந்த ப்ராக்ரஸ், அதனுடைய வளர்ச்சி, இதை நம்ம என்ஷூர் பண்ண முடியும். காரணம் என்னென்னா, எஜுகேஷன் மூலமாக, கல்வி மூலமாக அந்த மக்களுக்கு நம்ம அந்த வேல்யூஸ்னு சொல்லுவாங்க, அந்த கொள்கைகள், இதை நம்ம கொண்டு போகணும். அதை கொண்டு போனால் தான் அந்த வேல்யூஸ் அந்த மாணவர்கள் அவங்களோட மனசில் எடுத்துகிட்டு நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அவங்க உழைப்பாங்க. அப்போ அந்த நேஷ்னல் ப்ராக்ரஸுங்கிறது முக்கியம். அது இல்லாமல் நேஷ்னல் யூனிட்டி, இன்டெகிரிட்டி, ஒரு நாட்டினுடைய ஒற்றுமை, இதுக்காகவும் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தேவை. ஏங்க தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. இப்போ இந்தியாவை எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, டைவர்ஸ் கண்ட்ரி, உள்ள நிறைய கல்ச்சுரல் குரூப்ஸ் இருந்தாலும், இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மக்கள் வேறுபட்டு இருந்தாலும், இந்தியா அப்படின்ற நாட்டு எடுக்கும்போது எல்லாருமே ஒன்று. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும்? அந்த வேல்யூஸை கொடுத்தா தான் வரும். அந்த வேல்யூஸை யார் தருது? எஜுகேஷன் தான் தரும். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு எடுத்துட்டிங்கன்னா, அதே இந்த வேல்யூஸை நமக்கு சொல்லும். முக்கியமான வேல்யூஸ் பார்ப்போமே, ஈக்குவாலிட்டி, அதே போல் லவ் ஃபார் ஒன் அனதர், ஃப்ரெட்டர்னிட்டி, பிரதர்ஹுட், ஓகேங்களா? அதே போல் ரெஸ்பெக்ட் ஃபார் உமன், ரெஸ்பெக்ட் ஃபார் என்விரான்மெண்ட், சயின்டிஃபிக் டெம்பர், சோஷியலிசம், இந்த மாதிரி அம்சங்களை நம்முடைய கான்ஸ்டியூஷனை சொல்லுது. அப்போ இந்த வேல்யூஸை எதன் மூலமாக கொண்டு வர முடியும்? எஜுகேஷன் மூலமாக தான் கொண்டு வர முடியும். அதே போல் எஜுகேஷன்ன்றது லேர்ன் பண்ணுறது, டிகிரி வாங்குறது, வேலை செய்கிறது மட்டும் கிடையாது. ஒரு தனி மனிதனுடைய மேம்பாட்டுக்காகவும் ஒட்டுமொத்த நாட்டினுடைய மேம்பாட்டுக்காகவும் அந்த எஜுகேஷன் இருக்கணும். அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் அவன் படித்து டிகிரி வாங்குறான்னு இல்லையா, அது அப்புறம் அவன் வந்து ஃபெயில் கூட ஆகலாம். ஆனால் அந்த கல்வி, எஜுகேஷன் பார்த்திங்கன்னா அவங்கள மேம்பட்ட ஒரு மனுஷனாக மாற்றிருக்கணும். அந்த வேல்யூஸை இன்ஸ்டில் பண்ணியிருக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் ஒரு உண்மையான கல்வி. அப்போ இந்த காரணத்துக்கான தான் இந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எஜுகேஷனல் பாலிசி அப்படின்றத எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்தால் தான் அந்த ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை நம்ம வந்து என்ஷூர் பண்ண முடியும். சரி, இப்போ இந்தியாவுடைய எஜுகேஷன் பாலிசி எப்போ உருவாச்சு, யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்று இந்த எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரல, பிரிட்டிஷ் காலத்திலே இதை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி மிடிவல் பீரியட், ஏன்ஷியன் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ட்ரெடிஷ்னலாக இருந்தது. ரிலீஜியஸ் லீடர்ஸ், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்களே எஜுகேஷனை இம்பார்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு குருகுல் சிஸ்டம், அதாவது குருகுலம்னு சொல்லுவாங்க இல்லையா. இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா இந்த மദ്രാസാஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியட் வந்தோடனே இந்த இடத்துல இந்தியா பிரிட்டிஷ் ரூல் கீழே வந்துருச்சு. இப்போ பிரிட்டிஷ் தான் ஃபஸ்ட் ஆர்கனைஸ்டு மேனரில் இந்தியாவுடைய அந்த எஜுகேஷன் பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறாங்க. எப்போ ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1830s மெயினாக பண்ணுறாங்க. ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ண எக்ஸ்பர்ட், இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே. இவர் தான் இந்தியாவுடைய எஜுகேஷன் பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறாரு. ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய தேவைக்கு ஃப்ரேம் பண்ணுறாரா? இல்லை, பிரிட்டிஷ்னுடைய தேவைக்கு தான் மெயினாக ஃப்ரேம் பண்ணுறாரு. இங்கிலீஷ் லாங்குவேஜை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொண்டு வரணும்னு சொல்கிறார். ஸோ இங்கிலீஷை கற்றுக் கொடுத்தா தான் இந்தியன் சிவிலைஸ்ட் ஆவாங்க, அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், மேம்படுவாங்கன்னு சொல்கிறார். இந்தியன் லாங்குவேஜ்க்கு அந்த அளவுக்கு முதல்ல முக்கியத்துவம் அளிக்கல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியத்துவம் தர அளித்தாங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸை பிரிட்டிஷ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். வுட்ஸ் டிஸ்பேட்ச், ரிலைக்ஸ் கமிஷன், ஹாட்டாக் கமிட்டி, சார்ஜன் பிளான் ஆஃப் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் உத்து கவனிச்சோம்னா இந்தியன் எஜுகேஷனை பிரிட்டிஷ்னுடைய அந்த ஒரு அட்வான்டேஜ் சாதகத்துக்காக தான் அவங்க வச்சாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு டூலாக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு எக்கனாமிக் அட்வான்டேஜும் இருந்துச்சு, பொலிட்டிக்கல் அட்வான்டேஜும் இருந்தது. என்ன எக்கனாமிக் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் படிக்கக்கூடிய இந்தியர்கள் வெஸ்டர்னைஸ்டாக ஆகிடுவாங்க. வெஸ்டர்னைஸ்னால் மைண்ட் லெவலில் அவங்க வந்து மாடர்னைஸ் ஆகிறவங்களும் இல்லையா, வெஸ்டர்ன் திங்கிங் வந்துடும். ஸோ வெஸ்டர்னைஸ் பண்ணுற ப்ராக்டிஸஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி மாற்றிட்டா என்ன ஆகும்னா, பிரிட்டிஷ்னுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், கூட்ஸை நம்ம அதிகமாக வாங்க ஆரம்பிப்போம். இது ஒன்று. அது இல்லாமல் இங்கிலீஷ் தான் மெயின் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ்னு ஆக்கிட்டா இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதை படித்தா தான் ஜாப் கிடைக்கும். அந்த காலத்தில் இப்போ இருந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. அது வந்து ப்ரைவேட் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும். அப்போ இங்கிலீஷ் படித்தா தான் வேலை வாய்ப்பு இருக்கும். அப்போ இங்கிலீஷ்க்கு ஒரு டிமாண்ட் வந்துடும். அப்போ இந்தியர்களுக்குள்ளேயே அந்த காம்படிஷன் வந்துடும். எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அப்பீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிரிட்டிஷை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்தியர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிடும். இந்தியா 2 நாடாக உடஞ்சது ஒரு முக்கிய காரணம் இந்த பிரிட்டிஷ் பாலிசி. மெயினாக எஜுகேஷன் பாலிசி ப்ளஸ் ஓவரால் டெவலப்மெண்ட் பாலிசி, எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி.
அதே போல் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜும் இருந்தது. இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக இன்டெகிரேட் ஆகி நாம் எல்லாம் இந்தியர்கள்னு ஒரு முடிவுக்கு வந்தால் தான் பிரிட்டிஷ் எதிர்க்க முடியும். அப்போ அந்த எமோஷனல் இன்டெகிரேஷன் வராமல் இருக்க என்ன பண்ணணும், கல்ச்சரல் இன்டெகிரேஷனை இல்லாமல் பண்ணணும். அதுக்கு ஒரு மொழியை கொண்டு வரணும், அந்த மொழியை உங்களை லேர்ன் பண்ண வைக்கணும், அது ஒரு ஃபாரின் லாங்குவேஜாக இருக்கணும். அப்போ இந்த மொழியை லேர்ன் பண்ணும்போது இந்தியன்ஸ் மற்ற இந்தியன்ஸோடு அவங்க அசோசியேட் பண்ண மாட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க வந்து அசோசியேட் பண்ணுவாங்க. இந்த காரணத்தால் தான் பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முடிஞ்ச வரைக்கும் பிரிட்டிஷ் அப்பீஸ் பண்ணாங்க. நேஷனல் ஸ்ட்ரகிளுக்காக போராடினாலும் முடிஞ்ச வரைக்கும் பிரிட்டிஷ் கூட நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ உத்து கவனிச்சிங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, எஜுகேஷனை ஒரு டூல் ஆயுதமாக இந்தியர்களுக்கு எதிராக அவங்க கொண்டு வந்தாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மற்ற நாடுகள் ஃப்ரான்ஸ், பிரிட்டன், அதேபோல் ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இப்போ நீங்கள் வந்து ஜப்பான், ஃப்ரான்ஸ் எல்லாம் அவங்களுடைய தாய்மொழி ஃப்ரெஞ்ச், ஜாப்பனீஸ் இதில் படித்து இந்த கல்வியை வளர்த்து அவங்களாம் வல்லரசு ஆகிட்டாங்க. அந்த காலத்தில் 100 வருஷம் முன்னாடியே வல்லரசு ஆகிட்டாங்க. நாம் இன்னும் வந்து இந்த இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் அப்படின்றத விட்டு வரல. காரணம் என்ன, அந்த காலத்தில் நம்முடைய மொழிகளை வளர்க்க முடியாமல் போயிடுச்சு. காரணம் என்ன, இந்த பிரிட்டிஷ் ரூல். அது இல்லாமல் நமக்குள்ளேயே அந்த ஒற்றுமை இல்லை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 1947 நம்ம இண்டிபெண்டன்ட் ஆகிறோம். இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய நாடு இப்போது இண்டிபெண்டன்ட் ஆகிடுச்சு, நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய எஜுகேஷன் பாலிசியை ஃப்ரேம் பண்ணலான்ற முடிவெடுக்கிறாங்க. 1950s என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சயின்டிஃபிக் பாத் எடுக்கிறாங்க, சயின்டிஃபிக் பாலிசி ரெசல்யூஷனை கொண்டு வராங்க. அப்போ இந்தியர்களுக்கு நம்ம சயின்ஸை கொண்டு போனோம், சயின்டிஃபிக் தாட்டை கொண்டு போனோம், சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்தால் தான் நாடு வளரும் அப்படின்ற முடிவெடுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் நம்ம சயின்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் அளிக்கலை. ஆனால் பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக ரொம்ப சுப்பீரியராக இருந்தாங்க. அதனால தான் அவங்க நம்மளால் எதிர்க்க முடியல. அப்போ உடனடி தேவை நமக்கு என்ன, எஜுகேஷன், அதுவும் மெயினாக சயின்டிஃபிக் எஜுகேஷன். அப்போ இந்த முயற்சியை நம்ம எடுத்தோம். 1950s ஐஐடிஸ்லாம் உருவாக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 1950s லேட் 1940s ஆரம்பிச்சு 1960s இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்ஸ்க்காக அவங்க ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட்டுக்கு அளித்தாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவருடைய தலைமையில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. இவர் ஒரு சில முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட்டுக்கு அளிக்கிறாரு. இந்த ஒரு சில முக்கியமான ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் 12 வருஷம் இருக்கணும்னு சொல்கிறார். அது இல்லாமல் எஜுகேஷனோட குவாலிட்டி, நாலேஜ் தான் முக்கியன்றாரு. ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு டிகிரியை மஸ்ட்டாக வைக்காதீங்கன்றாரு, சிவில் சர்வீசஸ்க்கெல்லாம் டிகிரியை மஸ்ட்டாக கேட்காதீங்கன்றாரு. ஆனால் இன்னைக்கு தேதியில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும்னா ஒரு டிகிரி தேவை. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 80 வருஷம் முன்னாடியே இது வேணான்னு அவர் சொன்னார். காரணம் என்ன, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடு, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் முக்கியத்துவம் கொடு, டிகிரிக்கு மனப்பாடத்துக்கு முக்கியத்துவம் தராதிங்கன்னு அந்த காலத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார். அதே போல் பார்த்தீங்கன்னா யூஜிசி இருக்குல்ல, எனக்கு தெரியல, அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், இந்த அமைப்பை அமைக்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்பயே ராதாகிருஷ்ணன் அவர் வந்து அளித்தார். இதுக்கப்புறம் செகண்டாக அமைக்கப்பட்ட அந்த எக்ஸ்பர்ட், அவருடைய பேர் வந்து கொத்தாரி. இவரும் ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அளிக்கிறாரு. முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த பணம் இந்தியாவில் 6% ஆஃப் ஜிடிபி, ஒட்டுமொத்த வருமானத்தில் வருஷம் 6% செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறார். முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ். ஏன்னா அந்த காலத்தில் நம்மளால் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியல. செகண்ட், 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க அப்படிங்கிறார். அது இல்லாமல் ஓவரால் எஜுகேஷனுடைய குவாலிட்டியை டெவலப் பண்ணுங்க, இதையும் அவர் சொல்கிறாரு. அது இல்லாமல் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை இந்தியாவில் கொண்டு வரணும், அந்த எலிமெண்ட்ரி லெவல் வரைக்குமா, அது பேசிக் லெவல் வரைக்குமா அப்படின்னு நீங்கள் என்ஷோர் பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறார். ஸோ இந்த முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இவர் சொல்கிறார். ஸோ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன இந்த மெயினான ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு தான் அதுக்கப்புறம் நம்முடைய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிஸை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1968 கொண்டு வரோம். அப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்னா மிஸ் இந்திரா காந்தி, அவங்க பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1968 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ், நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை 6% ஆஃப் ஜிடிபி எஜுகேஷனுக்கு செலவிடணும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அது நேஷ்னல் இன்டிகிரேஷன் முக்கியம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் முக்கியம். அது இல்லாமல் இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜை நம்பி நம்ம இருக்கக்கூடாது காலகாலத்துக்கும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவமாக இருந்தது. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இந்தியாவில் கொண்டு வரணும். அது இல்லாமல் ஓவரால் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்கும் நம்ம முக்கியத்துவம் தரணும். முடிஞ்ச வரைக்கும் எஜுகேஷன் எல்லாரையும் போய் சேரணும். இதெல்லாம் இந்த பாலிசி சொன்ன அம்சங்கள். செகண்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை 1986 கொண்டு வரோம். அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் மிஸ்டர் ராஜீவ் காந்தி.
இந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே வந்த அந்த பாலிசி மேலே ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் இதை வந்து கொண்டு வருது. முக்கியமாக எதில் கவனம் செலுத்துகிறாங்கன்னா, எஜுகேஷன் இன்க்ளூசிவாக இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள், டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் இவங்களுக்கு போய் சேரல. உதாரணத்துக்கு பெண்கள், எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் போய் சேரல. அப்போ இவங்களுக்கும் போய் சேர்ற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத செகண்ட் பாலிசி சொல்லுது. அது இல்லாமல் ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் இதன் மூலமாக இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்கூலில் சேருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களால அதிலே இருக்க முடியாது, அவங்க வந்து வெளியே வந்துடுவாங்க, ஏன்னா வறுமை காரணமாக வந்துடுவாங்க. இவங்க அது இல்லாமல் அடல்ட்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா வயசு அதிகமாக இருக்கும், ஆனால் அன்எஜுகேட்டடாக இருப்பாங்க, இவங்களுக்கும் டீச் பண்ணணும் அப்படின்ற இந்த முயற்சிகளும் எடுக்கிறாங்க. இல்லாமல் இந்தியாவில் ஓப்பன் ஸ்கூலிங், அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம் எடுத்துகிட்டு வராங்க. இல்லாமல் ஓவராலாக குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங், இந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற முயற்சிகளை ஈடுபடுறாங்க. காரணம் என்னென்னா, டீச்சர்ஸை ஃபஸ்ட் ட்ரெயின் பண்ணால் தான் இவங்க சில்ட்ரனை பெட்டராக எஜுகேட் பண்ணுவாங்க. அப்போ இதிலலாம் இந்த செகண்ட் எஜுகேஷன் பாலிசி முக்கியத்துவம் அளிக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட், 1976 42nd அமெண்ட்மெண்ட்டை நம்ம கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரோம். நம்ம இந்த அரசியல் அமைப்பை சீர்திருத்தம் பண்ணுறோம். இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இதில் ஒரு முக்கிய அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்த வரைக்கும் மாநிலங்கள் அவங்களே இதில் வந்து முடிவெடுக்கலாம், சட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் 1976க்கு அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் போயிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்டேட்ஸ் சென்டர் ரெண்டுமே இதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம், முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, சென்டர் ஒன்று சொல்கிறாங்க, முடிவு எடுக்கிறாங்க, சட்டம் போடுறாங்கன்னா அதை ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணி ஆகும். இன்றைக்கி எழுந்திருக்கக்கூடிய முக்கியமான சர்ச்சைக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இதனால தான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மறுபடியும் எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றத டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எப்படி ஃப்ரேம் ஆச்சு, எப்படி இவால்வ் ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்தோம். இதை பற்றி உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும் நான் நம்புகிறேன். 1986க்கு அப்புறம் ஒரு ஆர்கனைஸ் பாலிசியை கொண்டு வரல. அதுக்கப்புறம் அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் ஏற்கனவே இந்த எஜுகேஷன் பாலிசி மேலே ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு 1992 மிஸ்டர் நரசிம்ம ராவ், அதுக்கப்புறம் அந்த பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங், இவங்கெல்லாம் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வராங்களே தவிர பெரிய அளவில் இதில் மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரல. இதில் ஒத்து கவனிச்சோன்னா, இந்த எஜுகேஷன் பாலிசிஸ் எப்பெல்லாம் வருதோ, இந்த எஜுகேஷன் பாலிசிஸ்க்கும் ஓவரால் கண்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கும் ஒரு காரலேஷன், ரிலேஷன்ஷிப் இருக்கும். காரணம் என்னென்னா, நாட்டினுடைய வளர்ச்சி இது எப்படி இருக்கும். ஸோ அந்த காலத்தில் 1960s இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். அப்போ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏற்றது மாதிரி கல்வி இருக்கணும், முடிஞ்சிருக்கும் ஐஐடியை உருவாக்கணும், வொகேஷ்னல் எஜுகேஷன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும், இந்த மாதிரி முக்கியத்துவம் அப்பளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1986 வந்த பாலிசி, அதுக்கப்புறம் வந்த மாற்றங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, லிபரலைசேஷன், உலகமயமாக்கப்பட்ட ஒரு பொருளாதாரத்துக்கு கல்வி கொள்கை எப்படி இருக்கணும், இதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சர்வீஸ் செக்டர் ஜாப்ஸ்லாம் அதிகமாகும், அதுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் இருக்கணும், ஹையர் எஜுகேஷன் நம்ம முக்கியத்துவம் தரணும். இந்த மாதிரி அந்த தேவைகளை மனசில் வச்சு தான் அந்த எஜுகேஷன் பாலிசி அப்போ ஃப்ரேம் பண்ணாங்க. அதோட இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கும் மேலே இப்போது 3வது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியினுடைய டிராஃப்ட் இப்போ வந்திருக்கு. இப்போ ஜென்ரலாக இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை நான் சொல்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம், ப்ரீஃபாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இந்தியாவில் நாம் கல்விக்கு ஒதுக்குற பணம் ரொம்ப கம்மி. 4.5% ஜிடிபி தான் ஒதுக்குறோம். மற்ற நாடுகளில் அந்த காலத்துலேயே நிறைய பணத்தை ஒதுக்கினாங்க. இதுக்குள்ளே ஒத்து கவனிச்சிங்கன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சிக்கு நம்ம ஒதுக்குற பணம் இன்னும் கம்மி தான். நம்ம மீடியாவில் பார்க்கும்போது ரிசர்ச் தனி, எஜுகேஷன் தனின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் சொல்ல போனால். ரிசர்ச்சுக்கும் ஒதுக்கணும், அதுக்கும் நம்ம அந்தளவுக்கு பண்ணுறதில்ல, எஜுகேஷனுக்கும் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. ரெண்டும் தனித்தனியாக நடக்குது. இது தனி அது தனின்னு போகுது. மற்ற நாடுகள்லாம் அப்படி கிடையாது. கல்வி அப்படியே ஆராய்ச்சிக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. வல்லரசானாங்க. ரஷ்யா, அமெரிக்காலாம் மிகப்பெரிய அந்த டிஃபென்ஸில் சூப்பர் பவர் ஆகிறாங்கன்னா காரணம் அதுதான். ஆனால் நம்ம அதை பண்ணலை. அப்போ இப்போயும் அந்த கல்விக்கு ஒதுக்கக்கூடிய பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, மொத்த அந்த மாணவர்கள் எடுத்துகிட்டோம்னா இதில் ஸ்கூலில் போய் சேர்ந்துருக்கவங்க ட்ராப் அவுட் ஆகாமல் போடுறவங்களுடைய அந்த விகிதம் தான் ஜிஇஆர், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இன்றைக்கி தேதியில் இந்தியாவுடைய ஹையர் எஜுகேஷன் ஜிஇஆர் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 25% தான் இருக்குது. மூணாவது, இந்தியாவுடைய எஜுகேஷன் குவாலிட்டி இதுவும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எஜுகேஷன் முடிச்சுட்டு வராங்க, இவங்களுடைய ஸ்கில்ஸ் அந்தளவுக்கு இல்லை. எஜுகேஷன் அப்ளைடாக இருக்கான்னு அப்ளைடு அப்படின்னா என்னென்னா, மனப்பாடம் பண்ணிட்டு கல்வியை முடிச்சு டிகிரி வாங்கிட்டு வரக்கூடாது. அந்த கல்வி அறிவை நாட்டுடைய வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், நாட்டை வளர்க்கணும். இதுதான் அப்ளைடு எஜுகேஷன், அப்ளைடு சயின்ஸ் சொல்லுவாங்க. இந்த பாணியில் இந்தியன் எஜுகேஷன் இல்லை. இதனால தான் அந்த படிப்பை முடிச்சுட்டு வருவாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு வேலை இருக்காது, அந்த ஸ்கில்லையோ எஜுகேஷனோ யூஸ் பண்ண முடியாது.
இந்த பிரச்சனை இருக்குது. அடுத்த பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை, மிஸ்மேட்ச். வேலை வாய்ப்புகளுக்கும் கல்விக்கும் மிஸ்மேட்ச் இருக்குது. நிறைய பேர் முடிச்சுட்டு வருவாங்க, 5 லட்சம் பேர் முடிச்சுட்டு வருவாங்க டிகிரி, 2 லட்சம் பேருக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த கல்வி வந்து வீணாக போகுது, அவங்க செலவு செய்கிற பணம் வீணாக போகுது. அப்போ இந்த மிஸ்மேட்ச்ங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இந்தியன் எஜுகேஷனில் இருக்குது. அடுத்தது இன்க்ளூசிவாக இல்லை. பெண்கள், அதே போல் எஸ்சி எஸ்சிஸ், இதில் நிறைய பேர் இன்னும் இந்த எஜுகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்காங்க. உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், டாய்லெட் இருக்காது, இதனால் பெண்கள் அந்த ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ரோட் லேர்னிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. மனப்பாடம் பண்ணணும், இதை நம்பி தான் இருக்கே தவிர அனாலிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவிட்டி, சுய சிந்தனை இதை வளர்க்குற மாதிரி இல்லை. அப்போ இதெல்லாமே இவ்வளோ காலமாக பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாமே நம்ம இன்னும் சீரமைக்கணும். மற்ற நாடுகள்லாம் அந்த காலத்தில் சீரமைச்சிட்டாங்க, வல்லரசு ஆகிட்டாங்க. நாம் இன்னும் இந்த ஸ்டேஜையே தாண்டி வரல. அப்போ இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த பிரச்சனைலாம் இன்னும் இருக்குது, இதெல்லாம் நம்ம மீண்டு வரணும். சரி, இப்போ இந்த லேட்டஸ்ட் NEP 2020 இது என்னென்ன மாற்றங்களை எடுத்துகிட்டு வரப்போகுது, டிராஃப்டில் என்ன சொல்லுது, இதில் முக்கியமான அம்சங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் நிறைய அம்சங்கள் இருக்குது, முக்கியமான அம்சங்கள் பார்க்கலாம். இதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதை வச்சு இளைஞர்கள் நீங்களே முடிவு பண்ணுங்கள் எந்த மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுது. ஃபஸ்ட் இந்த NEP என்ன கொண்டு வருதுன்னா, ஏர்லி சைல்டுஹுட்லேயே எஜுகேஷன் கொண்டு வருது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசுக்கு மேலே தான் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறோம். 6 வயசுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்ஃபார்மல் ஸ்டேஜில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அங்கன்வாடிஸில் போய் சேர்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஓரளவு வெல் ஆஃபாக இருக்கவங்க ப்ரைவேட் ஸ்கூலில், ப்ளே ஸ்கூலில் சேர்ப்பாங்க. ஆனாலும் இந்த 6 வயசுக்கு முன்னாடி இருக்க இந்த இவங்களுக்கு, இந்த சில்ட்ரனுக்கு ஃபார்மலைஸ்ட் எஜுகேஷன் இந்தியாவில் இல்லை. அப்போ இந்த ஸ்டேஜையும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஃபார்மலைஸ் பண்ணுது. இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இது ஏங்க பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 வயசுலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்க 3 வயசில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, லாங்குவேஜ் ஸ்கில், சோஷியலைசேஷன் இதெல்லாம் இந்த பீரியடில் தான் வரும். இது ரொம்ப குரூஷியலான பீரியட். அப்போ இதுக்கும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுது. இது பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஆனால் இது ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஒத்து கவனிச்சிங்கன்னா இப்போ 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சேர்க்கலாம், இல்லை வேணாலும் விட்டுலாம். 6 வயசில் தான் நிறைய பேர் சேர்ப்பாங்க ஸ்கூலில். ஆனால் இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா 3 வயசுலேருந்து சேர்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை கொண்டு வருது. ஏன்னா இதில் சேர்த்தா தான் அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் எடுப்பாங்க. ஆனால் இதில் எஜுகேஷன் கமர்ஷியலைஸ் ஆகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. இப்போ என்ன ஆகிடும்னா 3 வயசுலேருந்தே சேர்க்கக்கூடிய ஸ்கூல்ஸ் நிறையா வந்துடும். இவங்க ஃபீஸ் அதிகமாக வாங்கக்கூடிய ஆபத்து இருக்குது, ஏற்கனவே வாங்குறாங்க. அப்போ இதில் எஜுகேஷன் கமர்ஷியலைஸ் ஆகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ இதை ப்ராப்பராக கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணணும். செகண்ட், பிரேக்ஃபாஸ்ட் இதை வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் டே மீல்ஸ்க்கு மெயினாக இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். அது இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு வேணுங்கிறது இது வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். காலை உணவு தான் ஒருத்தனுக்கு ரொம்ப முக்கியம். அது கொடுத்தா தான் எனர்ஜி இருக்கும். பசியோடு இருக்க மாணவனுக்கு வந்து மண்டையில் படிப்பு ஏறாது, சாப்பாடு தரணும். அப்போ மெயினாக பிரேக்ஃபாஸ்ட் தரணும். இந்த ஒரு அம்சம் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தது எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டை 6% ஆஃப் GDP கொண்டு போகணும்னு சொல்லுது. இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் 60 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க. இது ரொம்ப லேட். ஆனால் அட்லீஸ்ட் இப்போயாவது சொல்லுது, ஓரளவு சந்தோஷம். சொல்லப்போனால் இதை இன்னும் அதிகப்படுத்தணும், 10% வரைக்கும் கொண்டு போகணும். ஏன்னா இவ்வளோ காலம் விட்டுட்டோம். இவ்வளோ காலம் 6% சொல்லி இப்போயும் 4% தான் இருக்குது இந்தியாவினுடைய அந்த GDP, அந்த நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எஜுகேஷனில். ஸோ இப்போயாவது அட்லீஸ்ட் 6%ல் ஃபோக்கஸ் பண்ணுது, ஓரளவு சந்தோஷம். அடுத்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இதை 2030க்குள்ளே ஹையர் எஜுகேஷன் GER 30% இல்லை 50% கொண்டு வரணும்னு சொல்லுது. இதுவும் வந்து ஒரு வெல்கம் ஆஸ்பெக்ட் தான். ஸோ இதிலலாம் இந்த NEP-யை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அடுத்த பாயிண்ட்னா காமன் எஜுகேஷன் ரெகுலேட்டர், சென்ட்ரல் லெவலில் எஜுகேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு. இதில் முக்கிய அம்சம் என்னென்னா, இந்த அமைப்பு என்ன பண்ணணும்னா ஃபீஸை ரெகுலேட் பண்ணணும். ப்ரைவேட் கவர்மெண்ட் ரெண்டுக்கும் ஃபீஸை ரெகுலேட் பண்ணணும். இதில் நம்ம எதை வெல்கம் பண்ணணும் அப்படின்னா, ஃபீஸை ரெகுலேட் பண்ணுறதுனால மெயினாக ப்ரைவேட் செக்டரில் அதிகமாக அந்த ஃபீஸ் டொனேஷன்ஸ் இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்போ இதில் என்ன நடக்கும்னா சாதாரண மக்களுக்கும் ப்ரைவேட் செக்டரில் குவாலிட்டியாக எஜுகேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்று அல்லாமல் ஒரு காமன் ரெகுலேட்டர் வந்துட்டாங்க அப்படின்னா ஜென்ரலாக அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கைட்லைன்ஸை அவங்க வந்து சொல்லிடுவாங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நன்மை. ஆனால் இதில் நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு ஒத்து கவனிச்சிங்கன்னா, எஜுகேஷன் அப்படின்றது ஒரு ஸ்டேட் மாநிலத்துக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய எஜுகேஷன் பேட்டர்னை அவங்க வைக்கணும். ஆனால் இப்போ சென்ட்ரல் லெவலில் காமன் ரெகுலேட்டர்னு வைக்கும்போது இவங்க சொல்கிற கைட்லைன்ஸ் அப்படியே ஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துடும். இது பார்த்திங்கன்னா
இந்த ஃபெட்ரல் சிஸ்டம் இதுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்த சென்ட்ரல் ரெகுலேட்டர் உண்மையாலேயே அந்தளவுக்கு மானிட்டர் பண்ண போகிறாரா, ஃபீஸ் எல்லாம் மானிட்டர் பண்ண போகிறான்றது இன்னொரு கேள்வி. அப்போ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவ்ஸ், சேலஞ்சஸ்னு சொல்லலாம். அடுத்த அம்சம் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்றது அந்த காலத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். சான்ஸ்கிரிட்டை இம்போஸ் பண்ண போகிறாங்களா, ஹிந்தி இம்போஸ் பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரி சந்தேகம் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வரும். இன்னொரு பக்கம் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா மும்மொழி கொள்கை என்ன சொல்லுது, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ், அதாவது ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்ஸை முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவோட மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் முடிஞ்ச வரைக்கும் சதர்ன் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுன்னு சொல்லுது. தமிழ், மலையாளம் இதெல்லாம் லேர்ன் பண்ண சொல்லுது. அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரது இல்லை. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியனா ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் என்ன பிரச்சனை புரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் பேசுகிறது, அப்பா அம்மா பேசுறது, ஃப்ரெண்ட்ஸு பேசுறது, இதை பற்றி மட்டுமே நம்ம முடிவெடுக்கக்கூடாது. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. அப்போ இம்போசிஷன் பண்ணுறது தப்பு. முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவுடைய எல்லா மக்களும் இந்தியன் லாங்குவேஜை முடிஞ்ச வரைக்கும் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வரது நல்லது. நார்த் இந்தியன்ஸும் தமிழ், மலையாளம் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும். சவுத் இந்தியன்ஸும் முடிஞ்ச வரைக்கும் இந்தியா லேர்ன் பண்ணலாம், லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதுதான் நமக்கு தேவை. இந்த விஷயத்தில் இந்த NEP 2020 நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். காரணம் என்னென்னா, ஸ்டேட்ஸை கம்பல் பண்ணலை, ஹிந்தி சான்ஸ்கிரிட் லேர்ன் பண்ணணும் கம்பல் பண்ணல, அவங்க கையிலே ஒப்படைச்சிருது. ஆனால் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் 2 லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜாக இருக்கணும்னு சொல்லுது. இந்த விஷயத்தில் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதே போல் சான்ஸ்கிரிட்டை எல்லா ஸ்டேஜ்லையுமே ஸ்கூல் எஜுகேஷனில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே போல் ஃபாரின் லாங்குவேஜஸ் இதை வந்து செகண்டரி லெவலில் ஆஃபர் பண்ணுறாங்க. மறுபடியும் இது வந்து ஸ்டேட்ஸ் எந்த அளவுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மதர் டங், தாய்மொழியை முடிஞ்ச வரைக்கும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும், இல்லை முடிஞ்சால் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் வந்து தாய்மொழியிலேயே நீங்கள் கற்பிக்கணும்னு சொல்லுது. இதையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். ஆனால் இதில் ஒரு முரண்பாடு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டே ஒரு 5-6 வருஷம் முன்னாடி என்ன சொல்லுச்சுன்னா, மதர் டங்கில் தான் படித்தாலும் கம்பல் பண்ணக்கூடாது எந்த ஸ்டேட்டும் அப்படின்னு சொல்லிச்சு. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு. காரணம் என்னன்னா, இது வந்து அவங்களுடைய ஒரு சொந்த உரிமை. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 3 வயசில் இங்கிலீஷே மதர் டங்காக எடுக்கலாம் அவங்க சட்டப்படி. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை கம்பல் பண்ணக்கூடாது, நீ தமிழ் எடு, மலையாளத்தை எடு, ஹிந்தி எடு, சான்ஸ்கிரிட்னு கம்பல் பண்ணக்கூடாது. இது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. ஆனால் இதில் கொடுத்துருக்க ஒரு கைட்லைன்ஸ் இதுக்கு முரணாக இருக்குது. இதை நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி மதர் டங்கை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம வெல்கம் பண்ணணும். காரணம்னா, மதர் டங் தாய்மொழியில் ஒருத்தர் கல்வி கற்றால்தான் அவருடைய அந்த புரிதல் எல்லாம் நல்லா இருக்கும். அவர் வந்து பெட்டராக அந்த கல்வியை அவரால் கற்க முடியும், மேம்பட்டு வர முடியும். இதுதான் வெளிநாடுகளில் பண்ணாங்க. நான் சொன்ன போல் ஃப்ரான்ஸ், ஜப்பான், ஜெர்மனிலாம் இதுதான் பண்ணாங்க. 100 வருஷம் முன்னாடியே பண்ணி வளர்ச்சி ஆகிட்டான். நாம் இன்னும் இந்த நிலைமையில இருந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அடுத்து வொகேஷனல் எஜுகேஷன், அடுத்த அம்சம். இது அப்பப்போ சர்ச்சை ஆகிடும். வொகேஷனல் எஜுகேஷன்ற பாயிண்ட் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, குலக்கல்வியை கொண்டு வராங்கன்னு சொல்லுவாங்க. குலக்கல்வின்றது கண்டிப்பாக நம்ம எதிர்க்கணும், அது தப்பு. ஆனால் வொகேஷனல் எஜுகேஷன்ற வார்த்தை வந்தாலே அதை குலக்கல்வின்னு சொல்லி அப்போஸ் பண்ணுறது பிளைண்டாக தப்பு. இந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா, வொகேஷனல் எஜுகேஷனை கண்டிப்பாக ஒரு பகுதியாக ஸ்கூல் எஜுகேஷனில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ உத்து கவனிச்சிங்கன்னா, ஒரு மாணவர் தேவைப்பட்டால் அவருக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். வொகேஷனல் எஜுகேஷனும் அவர் எடுத்துக்கலாம். வொகேஷனல் எஜுகேஷனில் என்ன நன்மை அப்படின்னா, இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கும். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வெஞ்சரில் ஈடுபட போகிறார் அப்படின்னா வொகேஷனல் எஜுகேஷன் போதும். ஓரளவுக்கு எஜுகேஷனில் அவர் வந்து கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வொகேஷனல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணி அவருடைய அந்த டெவலப்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து வொகேஷனல் எஜுகேஷனை ஒரு பார்ட்டாகவே எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வருது. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் ஃபெயில் ஆகிற பசங்களை வொகேஷனல் எஜுகேஷனில் போடு, அவனுக்கு மண்டையில் ஏறலையா அவன் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லலை. வொகேஷனல் எஜுகேஷனை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுது. இந்த ஒரு விஷயத்தில் இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன், இதுக்கு முன்னாடி இந்த 10+2 5+3+3 மாற்றுறாங்க. முதல் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்ரேட்டரி ஃபேஸ் யங் ஏஜில், அதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி, அவங்களுடைய திங்கிங் இதெல்லாம் அதில் வளர்ப்பாங்க. ஸோ அந்த க்ரியேட்டிவ் திங்கிங்லாம் இந்த ஸ்டேஜில் வரும் அடுத்த 3 வருஷம். அடுத்த 3 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷனில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் சயின்ஸ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் அவங்க வந்து லேர்ன் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஒரு கிராஜுவல் அப்ரோச் மூலமாக அவங்க எஜுகேட் பண்ணிக்கிட்டே வராங்க. கடைசியாக 4 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டரி எஜுகேஷன், இப்போதைக்கு 9, 10 அதுக்கப்புறம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 11, 12 அதை வந்து ஒரே குரூப்பாக 4 வருஷத்தில் கொண்டு வராங்க. இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு சேஞ்சு தான். ஆனால் முக்கிய பிரச்சனை என்னென்னா எக்ஸாம்ஸை கொண்டு வராங்க. 3rd கிரேட், 5th கிரேட், 8th கிரேட், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் இதில் எக்ஸாமை பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்ரெசிவ் ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெளிநாடுகளிலேயே
இந்த டிடென்ஷன் பாலிசிலாம் இருக்காது. எக்ஸாம் மனப்பாடம் பண்ணால் எக்ஸாம் எழுதணும்னு சொல்ல மாட்டாங்க. கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ், அனாலிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த சைல்டுக்கு அவங்களுடைய சுய சிந்தனை எப்படி இருக்குது, அவர் எப்படி யோசிக்கிறார் அதுதான் பார்ப்பாங்க தவிர மனப்பாடத்தை செக் பண்ண மாட்டாங்க. ரோட் லேர்னிங்க்கு முக்கியத்துவம் அளிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா 358 இதுலேயே எக்ஸாம் நடத்துவோம்னு சொல்லுது. இப்போ கவனிச்சோம்னா இந்த எக்ஸாம் எதை அசஸ் பண்ணோம்? ஒருவேளை ஒரு சைல்டு லேட் லேர்னராக இருக்கலாம், அவன் ஒருவேளை படிப்பில் கொஞ்சம் கோட்டை விட்டாலும் மற்ற எபிலிட்டி இருக்கும், அப்போ அதுலாம் அவன் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கேஜ் பண்ணுவான், எக்ஸாம் கேஜ் பண்ணுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்தியாவில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேயே எஜுகேஷன் இல்லாத நிலையில் இருக்காங்க. இனிமேல் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க சைல்டை விட போகிறாங்க, எஜுகேட் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் அந்த சைல்டு எஜுகேட் ஆக போன்ற பட்சத்தில் எடுத்த உடனே எக்ஸாம் வச்சோம்னா அது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். ஒருவேளை அந்த குழந்தை ஃபெயில் ஆகுதுன்னா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வெளியே போய் ட்ராப் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ரிஜிடாக எக்ஸாமினேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 8th கிரேடுக்கு மேலே நாங்கள் எக்ஸாம் வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல க்ரியேட்டிவிட்டி, அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, கோடிங் ஸ்கில்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ஓவராலாக வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுது. சொல்லப்போனால் இதையே ஃபஸ்ட்லேருந்தே வச்சா நல்லாயிருக்கும். அப்போ எக்ஸாம் அப்படின்ற ஒரு அந்த கேஜிங் டூலை வச்சு அந்த சில்ட்ரனை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது சரியாக இருக்காது. நான் சொன்னது போல் இது டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ்க்கு இது எதிராக போயிடும். நீங்கள் கேட்கலாம், அப்போ எதுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணால் தானே அவங்களை அலோவ் பண்ணணும்? அப்படியே அலோவ் பண்ணிட்டு இருந்தால் முடிச்சு வரும்போது லாஸ்ட்டாக ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கும் போது இவங்கெல்லாம் உண்மையில எஜுகேட் ஆகிருக்காங்களான்றது எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஒட்டு மொத்தமாக த்ரூ அவுட் த கோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஒரு சில ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர்ஸ் வைக்கணும். மெயினாக மனப்பாடத்தில் வைக்கக்கூடாது. அனாலிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, வேல்யூஸ் எந்த அளவுக்கு இம்பைப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கோடிங், மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இதெல்லாம் முக்கியம். கோடிங் எபிலிட்டியே இப்போ இந்த NEP கொண்டு வருது. கோடிங்ன்றது சுய சிந்தனையை தூண்டும், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை கொண்டு வருவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரணும். அப்போ அந்த எக்ஸாம் மூலமாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஸ்டூடெண்ட்ஸை வீட் அவுட் பண்ணி எடுக்கிறது ஒரு நியாயமானது கிடையாது. இப்போது இதில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என் பையன் நல்லா படிக்கிறான், ஏன் படிக்காத பையனை ஏன் பாஸ் ஆகாமல் கொண்டு வரீங்க, அவன் என் பையனோட கம்பீட் பண்ணுவான், என் பையனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகணும்னு சொல்லுவாங்க. இதில் ஒத்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு, அந்த அடிப்படை கல்வி அறிவுன்றது எல்லாத்துக்கும் தேவை. அது இல்லாமல் ஒரு மாணவன் பாஸ் ஆகி வரான், ஃபைனல் ஸ்டேஜில் பாஸ் ஆகி வந்துட்டானோ அவனும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த எஜுகேஷனை ஃபுல்லாக இம்பைப் பண்ணியிருக்கான்றது கேள்வி. அவனும் ஒரு வேளை மனப்பாடம் பண்ணி வந்திருக்கான், அவன் +2 பாஸ் ஆகி டாப்பராக வந்திருப்பான், அவன் மேலே அறிவு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை மனப்பாடம் பண்ணி தான் 500 மார்க் எடுத்துருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்போது இது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வாட் இஸ் த பெஞ்ச் மார்க் ஆஃப் எஜுகேஷன், வாட் இஸ் த பேராமீட்டர்ஸ் வித் இன் எஜுகேஷன், இது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ நம்ம பார்த்தது போல் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இதில் நிறைய ப்ராக்ரெசிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது, ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பல பேருக்கு இது பாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் சொன்னது போல் கமர்ஷியலைசேஷன் ஆகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. இன்க்ளூசிவாக இருக்குமா, எல்லாருக்கும் எஜுகேஷன் போய் சேருமா அப்படின்ற இந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எஜுகேஷன் அப்படின்றது தனியாக பார்க்கக்கூடாது, நாம் தான் அதை தனியாக பார்க்குறோம். மற்ற நாடுகள்லாம் அவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எஜுகேஷனை ரிசர்ச் இதோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. ஸ்கூல் இருக்கும், யூனிவர்சிட்டி இருக்கும், யூனிவர்சிட்டிக்குள்ளேயே கேம்பஸ் உள்ளேயே ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் இருக்கும், இதெல்லாம் சயின்ஸ் பார்க்குன்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் மனப்பாடம் பண்ணி டிகிரி வாங்கிட்டு வரது இல்லை, எஜுகேஷன் அப்ளைடாக இருக்கணும், சுய சிந்தனையே தூண்டணும், ரிசர்ச் பண்ண ஆய்வு பண்ணுற அளவுக்கு, ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அந்த எஜுகேஷனை நம்ம உயர்த்தி கொண்டு வரணும். எஜுகேஷனுக்கும் ரிசர்ச்சுக்கும் அந்த லிங்கேஜ் இருக்கணும், ரெண்டும் ஒன்றிணைந்து இருக்கணும். அப்போ எஜுகேஷன் தனியாக பார்க்காதீங்க, ரிசர்ச்சை தனியாக பார்க்காதீங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா இன்டெகிரேட்டடாக நம்ம பார்க்கணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். அந்த மைண்ட் செட் நம்ம இன்னும் வரல. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பார்த்தாலும் ஸ்பெசிஃபிக்காக எஜுகேஷனையும் ரிசர்ச்சையும் லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் பேராமீட்டர்ஸ் இதில் சொல்லப்படல. அப்போ இதெல்லாம் இந்த ட்ராபேக்ஸ், லூப் ஹோல்ஸ். அப்போ இந்த ட்ராபேக்ஸ், லூப் ஹோல்ஸ், இந்த நெகட்டிவ்ஸ் இதை எப்படி சீரமைக்கலாம் அப்படின்றத இந்த முயற்சியில் நம்ம ஈடுபடணும். இன்னும் அது டிராஃப்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது, பார்லிமெண்ட்டில் இன்னும் டிஸ்கஸ் பண்ணல அப்படின்றத ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதை இன்னும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை கேட்டு இந்த நெகட்டிவ்ஸ், லூப் ஹோல்ஸ், ட்ராபேக்ஸ் இதை சீர் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒட்டு மொத்தமாக நம்முடைய நாடு ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக மாறும். நாமளும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வளர்ந்த நாடாக மாறலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.